வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்துல நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கெட்டப் ஆட்கள் கெட்டப்ல நம்ம மயிலு வந்து கள இறங்குறாங்க. அந்த வெளிநாட்டுக்காரர் கெட்டப்ல அப்படியே வந்து நம்ம குருமூர்த்திட்ட பேசி, எனக்கு வந்து சிலைய தருவீங்களா? அப்படின்னு வந்து அந்த பாதி கிழிஞ்ச ரூ. 10 நோட்டு வந்து குடுத்து கேட்குறாங்க. சரி நான் தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிடாங்க. நம்ம சிலைய வந்து ஒரு பெரிய கிணறுல இருந்து அப்படியே மேல எடுத்து கொண்டு வராங்க. நம்ம ராஜா கண்ணுல பட்டுருது. அதோட பார்த்தோம்னா, நம்ம ராஜா வந்து குருமூர்த்திய வெளுத்து எடுத்து சாமி சிலைய வந்து கொண்டு கோயிலுக்கு வராங்க. அதோட நம்ம சிவனாண்டி, முத்துவேலுக்கு இந்த விஷயம் தெரிந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. அவங்க தொலிய கழட்டி பஞ்சாயத்து கூட்டத்துல நிப்பாட்டி, நம்ம சாமுண்டேஸ்வரிய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க நம்ம ராஜா. தீபாவளி பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை சாமுண்டேஸ்வரிக்கு வந்த பிறகும் மாப்பிள்ளை ராஜாவால் காப்பாற்றப்பட்டிருக்காங்க சாமுண்டேஸ்வரி. அப்போ இவன் ராஜசேதுபதியோட பேரனா இருந்தாலும் கூட இந்த சாமுண்டேஸ்வரிக்கு பலமே இந்த ராஜா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தீபாவதி நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, செம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டணம்னு சொல்லாங்க. குருமூர்த்திகிட்ட இருந்த அந்த சாமி சிலைய எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து ஐடியா பண்ண நேரம் தான் குருமூர்த்தி ஒரு சவுத் ஆப்பிரிக்காக்காரருக்கு இந்த சிலைய வந்து விற்கிறது வந்து தெரிய வருது. அதுவும் கிழிஞ்ச பாதி ரூ. 10 நோட்டை வந்து அவர்கிட்ட மீதி பாதி ரூ. 10 நம்ம குருமூர்த்தி கிட்டேயும் இன்னொரு ரூ. 10 நோட்டை வந்து கொடுத்தா இந்த சிலையை வந்து மீட்டுறலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதோட நம்ம மயிலு வந்து சவுத் ஆப்பிரிக்கா காரை மாதிரி கெட்டப் போடுறதுக்கு தயாராகிறாங்க. நம்ம முதவே வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்காக்காரரை வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவரை அடித்து அப்படியே வந்து அந்த ஆள்கிட்ட இருக்க அந்த கிழிஞ்ச ரூ. 10 நோட்டை எடுக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம மயில் வந்து அந்த ரூ. 10 நோட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்கா கார ஆள் மாதிரியே கெட்டப் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு ஒரு சிலை வேணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம குருமூர்த்தி எனக்கு அந்த 50 சிலை ஒன்று இருக்குது, நான் இப்போ எடுத்து தரேன் அப்படின்னு வந்து அந்த கிணறுக்குள்ளே வந்து நோண்டி நொங்கெடுத்தது மாதிரி அங்கே உள்ளுக்க மறைச்சிருக்கிறத ஒரு கயிறு கட்டி வெளியே கொண்டு வராரு சிலையை. நம்ம ராஜா கண்ணில் சிலை பட்டுருது. இதுக்கு தானே நாங்கள் வந்து இவ்வளோ தேடுதல் வேட்டை நடத்தினோம், இப்போ சிலை பட்டுடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே ஷாக்காராங்க. இவ்வளோ தந்திரமாக இந்த குருமூர்த்தி அந்த சிலையை இந்த கிணத்துக்குள்ளே தூக்கி மறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ எடுக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்காகவே நிற்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம குருமூர்த்தியை தொரிய கலத்திறாங்க. நம்ம ராஜா வராங்க. வந்த வேகத்தில் குருமூர்த்தி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்னடா இவன் தான் அந்த சிலையை தேடிட்டு இருந்த சிவனாண்டி சொன்ன அந்த ராஜாவாக இருப்பான் போல, இவன் வந்துட்டானே இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காக்காரர்கிட்ட கொடுத்துக்கிட்டு நம்ம சிலையை வந்து ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு பேர் இந்த ரூபாயை வாங்கிடலாம் சிலையை கொடுத்துட்டு அப்படின்னு வந்து நினச்சா, இப்போ எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் கைகூட நிறைய நேரத்தில் இந்த ராஜா வந்து நிற்கானே அப்படின்னு வந்து பதறாரு. அப்போ தான் நம்ம மயில் கெட்டப்பை மாற்றிட்டு, என்னடா ஊரில் உள்ள சிலையை ஒருத்தன் திருடி தருவான், நீ அதை வாங்கிக்கிட்டு விசாரிக்காமல் வாங்கி நீ விற்க பார்ப்பியா? இதால் ஊரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா, வாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் வந்து வேஷத்தை கலைக்கிறாங்க. நம்ம ராஜா ருத்ர தாண்டவம் அடி செமையா அடி உத அப்படின்னு வந்து விளாசி தள்ளுறாங்க. அதோட அப்படியே வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு குருமூர்த்தியை இழுத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தா இது தெரியாமல் நம்ம சிவனாண்டிய முத்துவேலையும் செம்ம ஹாப்பிங்க. அவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பரமேஸ்வரி கிளவி அப்படியே குழிக்குள்ளே மூடி அவளை கொல்ல போகிறோம். அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி தான் இந்த சிலையை வந்து திருடுனது அப்படின்னு வந்து ஊர் பஞ்சாயத்தில் வந்து ஊரை விட்டு அவளை ஒதுக்கி வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து கும்பாபிஷேகமும் இந்த ராஜா பைய திட்டப்படி நடக்காமல் போவோம். ஒரே கல்லில் 3 மாங்காய் வந்து கிடைக்க போகுது. இந்த டிரைவர் பையில நம்ம எவ்வளவு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணால் அவனை இப்படி தான் ஓட ஓட விரட்டணும், இப்போ எல்லாமே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாமோல நம்ம சாதிச்சிட்டோம், இனி அந்த டிரைவர் பையன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ நாங்கள் நம்ம குருமூர்த்தியை கூட்டிகிட்டு கொண்டு சிவனாண்டியை இழுக்கிறாங்க, அடித்து உரைக்கிறாங்க. சிவனாண்டி, ஐயையோ இந்த டிரைவர் பையன் குருமூர்த்தியை பிடிச்சி சிலையும் கொண்டு வந்துட்டானா, இனி அவ்வளோதான், ஒரு பஞ்சாயத்து கூட்டத்தில் நிப்பாட்டி நம்மளை கரிய பூசிடுவானே அப்படி கதி கலங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம சிவனாண்டிக்கு சந்திரா கால் பண்ணாங்க. அப்போ தான் நம்ம மயில் நம்ம சிவனாண்டிக்கு ஃபோனை எடுக்கிறாங்க. என்ன சின்னத்தை உங்கள் கணவரால்
சிலைய வந்து எ மீட்டு எடுக்க முடியாது. அதே நேரத்தில உங்க அக்காவுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும்னு நீங்க நெனச்சீங்களா? எல்லாம் குடிமுழுவி போச்சு அத்த. நாங்க இப்ப பஞ்சாயத்து கூட்டத்துக்கு தான் உங்க கணவர தோல உரிச்சு, அடிச்சு இழுத்துட்டு போறோம். முடிஞ்சா பஞ்சாயத்து கூட்டத்தில வந்து உங்க கணவர காப்பாத்திக்கிடுங்க. அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவுக்கு வந்து மயில ஆன்சர் பண்றாங்கங்க. நம்ம சந்திரகலா அப்படியே ஆடி துவங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஐயய்யோ! என் கணவர குடி முழுவி போச்சு. பஞ்சாயத்து கூட்டத்தில என்ன தண்டனை குடுக்க போறானோ இந்த ராஜா தெரியலையே! நான் வந்து அக்காளுக்கு வாழ்க்கைய நாசாக்கலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் இந்த ராஜா டிரைவர் பையன் அப்படியே பாதுகாப்பா வந்து நின்னுட்டாரே அப்படின்னு வந்து கதிகலங்கி நிக்கிறாங்க. பஞ்சாயத்து கூட்டம் கூடுது. அப்பதான் வந்து நம்ம சாமி சிலைய குருமூர்த்தி வந்து கொண்டு வராங்க கோயிலுக்கு. நம்ம பஞ்சாயத்து கூட்டத்துக்கு. அப்பதான் நம்ம ராஜா சொல்றாங்க, "இந்த பாருங்க எங்க அத்தை எந்த தப்பும் சரி செய்யல. இந்த சிவனாண்டிய முத்துவேலன் தான் திருடி இந்த குருமூர்த்தி சிலது விக்கக்கூடியவன்ட்ட குடுத்துருக்காங்க. திருட்டு சிலைய விக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம ரூ. 10,00,000 விலைக்கும் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் செய்தது இந்த சிவனாண்டிய முத்துவேலன் தான் அப்படின்னு வந்து சொன்னேன்னா, "அம்மா சாமுண்டீஸ்வரியம்மா மன்னிச்சிடுங்க. இவனுக்கு பிராடுத்தனம் தெரியாம நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு உங்க வீடெல்லாம் வந்து சோதனை போட்டுட்டோம். இவன் தான் திருடிட்டு எங்கள உங்க வீட்டுக்கு வந்து சோதனை போட தூண்டுனதே இந்த சிவனாண்டிய முத்துவேலன் தான்" அப்படின்னு வந்து பலார்னு வந்து சொல்றாங்க. அதோட இவனுக்கு சரியான தண்டனை குடுக்கணும். இப்ப சாமுண்டீஸ்வரிக்கு அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு சிவனாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால்ல விழுந்து நம்ம சிவனாண்டிய முத்துவேலை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்க வச்சுட்டாங்க. நம்ம சிவனாண்டிக்கு கடுமையான கோபம். போயும் ஒரு பொம்பளை காலில் விழுந்து இந்த டிரைவர் பையன் நம்மளை மன்னிப்பு கேட்க வச்சுட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையை வந்து கோவப்படுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலாவுக்கும் பயங்கரமான கோபம். அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி ஊர் பஞ்சாயத்து கூட்டத்தில் சொல்கிறாங்க, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். நானும் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாதுன்னு நம்ம பண்ணுனா இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இப்போ கும்பாபிஷேகம் நடக்கும், நானும் கலந்துக்குவேன் வர இந்த அக்கா சொல்கிறாள். சரி கும்பாபிஷேகத்தில் வச்சாது ராஜ சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து உண்மையை கண்டிப்பாக அக்காளுக்கு தோலை உரிச்சு காட்டணும். இந்த டிரைவர் பையனுக்கு வெயிட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரன் நினைக்கிறாங்க. நம்ம ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியட்டு அட்டை. கண்டிப்பாக உடனே நான் உண்மையை அடுத்த செகண்ட் சொல்லணும். நான் தான் ராஜ சேதுபதியோட பேரே. என்னை மன்னிச்சிருங்க. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் நான் உங்ககிட்ட டிரைவராக வேலை பார்த்தேன் அப்படின்னு வந்து உண்மையை வந்து கக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம தீபாவளி கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபோன் பண்ணி, நாளைக்கு கும்பாபிஷேகம், உண்மையை இன்னைக்காவது கண்டுபிடிச்சி சொல்லிடுவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கால் பண்ணி வந்து கேட்குறாங்க. நானும் எவ்வளவோ வந்து அந்த பரமேஸ்வரி கிழவி வீட்டில் தான் நான் இருக்கிறேன், வேலை பார்த்தது மாதிரி நடித்து பரமேஸ்வரி கிழவி வாயால் உண்மை எடுக்கலான்னு பார்த்தா அது உஷாராக தான் இருக்குது சாமுண்டேஸ்வரி, ஒரு உண்மையும் கிடைக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவளி சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உன் மாப்பிள்ளை பெரிய கில்லாடி தான். அந்த சிவனாண்டி சாமி சிலையை திருடி நீ தான் திருடின அப்படின்னு வந்து பழிய போட்டாலும் உன் மாப்பிள்ளை உன்னை வந்து விட்டு கொடுக்கல. அந்த சிலையை மீட்டு பஞ்சாயத்தில் நீ நிரபராதி, சிவனாண்டி தான் இந்த வேலையை செய்தது நீ தோல் உரிச்சு காட்டினார்ல, அவர் உனக்கு இருக்க பலமே வந்து இந்த ராஜா அவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தீபாவளி சொல்கிறாங்கங்க.